இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஏன் ஸ்பெஷல்ன்ட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் என்னோடய ஃபேவரட் ரோஸ் மில்க்கும் கோல்டு காஃபியும் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் பால், 4 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம், 1 டேபிள் ஸ்பூன் காஃபி தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டில் பூஸ்ட்டு, போன்விட்டா அந்த மாதிரி இருந்துச்சுனாலே ஒரு ஸ்பூன் போடுங்க. இதெல்லாம் இருந்துச்சுனாலே போதும். ஐஸ்கிரீம் கூட ஆப்ஷனல் தான். ஓகே, வாங்க இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சாலே அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப் ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் ஆப்ஷனல் தான், இல்லைன்னா கூட பரவாயில்ல. நல்லா திக்காக மில்க் ஷேக் வரணுங்கிறதுக்காக தான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறது. அடுத்து சுகர், அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடரும், கொக்கோ பவுடர், அப்படி இல்லைன்னா பூஸ்ட்டு, போன்விட்டா அந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது 1 டேபிள் ஸ்பூன். ஜஸ்ட்டு அந்த சாக்லேட் ஃப்ளேவர் கொஞ்சம் வரணுங்கிறதுக்காக தான் அதை ஆட் பண்ணுறது. இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸியை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. 2 or 3 மினிட்ஸ் கண்டினியூஸாக அரைங்க. அரைச்ச உடனே நம்ம கோல்ட் காஃபி ரெடி ஆகிடும். எல்லாத்துக்கும் கொடுத்து சர்வ் பண்ணுங்கள். ஆனால் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, மேலாப்பில் அந்த கொக்கோ பவுடர் இல்லாட்டி பூஸ்ட்டு, போன்விட்டா ஏதாச்சும் ஒன்று மேலாப்பில் தூவிட்டிங்கன்னு வைங்களேன், அதை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறப்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஃபைனலாக கோல்ட் காஃபி ரெடி. அடுத்து என்னோடய ஃபேவரட் ரோஸ் மில்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரோஸ் மில்க்குக்கு பால், ரோஸ் சிரப், ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப் இருந்தாலே போதும். ஆக்சுவலாக இந்த ரோஸ் சிரப் நாங்கள் வீட்டிலே செஞ்சது. ஆனால் இது கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஹோம்மேட் ரோஸ் சிரப்போட ரெசிபி வேணாலும் சொல்லுங்கள், வீடியோ போட்டுடலாம். இப்போது இந்த ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்ட்டு என்னை விட இன்னொருத்தவங்க சூப்பராக சொல்லுவாங்க. நடுவில் அடிக்கடி என் வாய்ஸ் மட்டும் கேட்கும், அதை கண்டுக்காதீங்க. இப்போ என்ன பண்ண போறேன்னா ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். முதல்ல என்ன பண்ண போறேன்னா பால் ஊற்றிக்கோங்க. எத்தனை லிட்டர்? 1 லிட்டர் பால் அப்போதான் ஐக்கும் 1 கப்பு. என்னது? ரோஸ் எத்தனை? கொஞ்சமா ஊற்றிக்கோங்க. ஏன் வரலான்னு எனக்கு ரொம்ப செய்ய ஏன் வேணாலும் இப்போ மிக்ஸியை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னை விட ஒருத்தவங்க ரொம்ப க்யூட்டாக பேசி ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவள் தான் நம்ம ரோஸ் மில்க் ரெடி. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம்.